ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக லவ்விஸில் நெக்ஸ்ட் பாட்டு தான் எட்டுருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்களை பெல்லாம். நான் பேசுகிற வேடோட பெயிண்டர் மட்டும் தெரிஞ்சேன் ரிலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரி மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ளே பெல்லாம். நம்ம மார்க்னா இப்போ நம்ம டே ஃப்ரீயாகடா இருப்பார், நீங்கள் போங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேட்டை சாஃப்டாக பேசுங்க, நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணுங்கிற மாரி ஜங்குக்கு நேராக ரூம்க்கு அனுப்புனா ஷுகாவுமே நேராக அவரோட ரூம்க்கு வருது. ஜிமினாவுக்கு ரூம் கொடுத்துருப்பாங்களா, கெஸ்ட் ரூம், அந்த ரூமில் இருப்பார். இந்த மாதிரி இருந்தால் டேடா பெட்லேயே உட்காந்துருக்காரு. ஏன்னா இன்றைக்கி ஹவுஸுக்கு ஜங்குக்கு வந்துட்டார்ல, அந்த மூமெண்ட்டில் நர்வஸ்லேயே அப்படியே பில்லோவை கிரிப்பாக ஹேக் பண்ண பொசிஷன்லேயே பெட்டில் உட்காந்துருந்தான். ஜங்குக்கு அப்படியே கரெக்டாக அந்த ரூமுக்குள்ள என்ட்ராகி டேயை நோட் பண்ணுறாரு. டே இந்த மாதிரி உட்காந்துருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே கிட்ட க்ளோஸாக டேக்கு ஏதோ சாக்லேட்டும் அப்புறம் ஏதோ ஐஸ்கிரீம் ஐட்டம் இருக்காரு. அதை அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு, டேயாங் காலேஜ் டே இன்னைக்கு எப்படி போச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தியா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு திங்க் பண்ணுறேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசட்டுமா? அது மட்டும் இல்லாட்டு நான் உங்ககிட்ட நிறைய சாரி கேட்கணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம டேக்கிட்ட சாரின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி சாரி சொல்லிட்டு இருந்தா ஜேகேக்கு மாஃபியா பார்க்குற பிளேஸ்லேருந்து கால் வருது. எவன்டா அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காலை பிக் பண்ணிவிட்டு, டே அறிவி கட்டவனே, நான்டா இம்பார்ட்டண்டான ஒர்க்கில் இருக்குன்னு தெரியுதுல்ல, பிக் பண்ணலன்னு தெரியுதுல்ல, திரும்ப நொய்யின்னு கால் பண்ணிகிட்ருக்க, நான் மட்டும் அந்த பிளேஸுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க, உன் ஃபேஸு இருக்கிற இடத்துல ஒழுங்காக இருக்காது அப்படிங்கிற மாதிரி கண்ட மீனுக்கே திட்டிட்டு காலை கட் பண்ணால் டே பெட்லேயே இல்லை. பேபி எங்கே போன அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே நோட் பண்ணால் டே கரெக்டாக டோர்கிட்டே நிற்கிறாரு. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகிறதுக்கு. இந்த மாதிரி டோரை ஓப்பன் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த டோரை க்ளோஸ் பண்ண பொசிஷனில் டோர்லேயே நம்ம டே லாக் பண்ணபடி, எங்கே பாருடா, என்னை பாரு அப்படிங்கிற மாதிரி டேயை பார்க்க சொல்லுவாரா. ஆனால் பட் நம்ம டே பார்க்க மாட்டாரா. அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ஜாயின் லைனை லைட்டாக பிடிச்சபடி, ஜாயின் லைனை அப்படி கிரிப்பாக லைட்டாக பிடிக்கிறாருல, அந்த பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு டே பயந்து போய் ஜங்குக்கோட ஆன்சர் அப்படியே லைட்டாக பயத்தில் பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சான். எங்கே பாருடா, நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்னோடய பாடியோடு உங்ககிட்ட ரொம்ப சாஃப்டாக பேச சொன்னான், பட் அது எனக்கு வரவும் மாட்டேங்குது. நான் இந்த மாதிரி தான், நான் எப்போதுமே இப்படி தான் இருப்பேன், இதுதான் என்னோடய கேரக்டர், என்னால் எப்போதுமே யாராலையும் மாற்ற முடியாத ஒரு கேரக்டரில் இருக்கிறேன். எனக்காக சேஞ்ச் பண்ணணும் தான் திங்க் பண்ணுறேன், பட் என்னால் சேஞ்ச் ஆக முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட சாஃப்டாக பேச ட்ரை பண்ணுறேன், பட் இதுதான் உன்னோட ஜங்குக், இதுதான் உன்னோட ஹஸ்பண்ட், என்ன மாதிரி தான் நான் இருப்பேன். என்னை நீ ஃபுல்லாக இதே மாதிரி நீ அக்செப்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிப்பேன் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே டேக்கி கிஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸாக வந்தோம். ஜங்குக்கு ஒரு செஸ்ஸை பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளினா நம்ம ஜங்குக்கிடம் நம்ம டேயோட பேக் சைடுக்கு ஹோல்ட் பண்ணபடி லிப்லேயே பயங்கரமான கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு, அட நான் சொல்லிட்டோம்ல, நான் இப்படி தான், என்னோடய கேரக்டர் இப்படி தான், நீ கண்டிப்பாக என்னை அக்செப்ட் பண்ணி தான் தீரணும், அக்செப்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒர்க் இருக்குது, நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே இந்த ரூமை விட்டு வெளியே போனால் டே இப்படி போகிற ஜங்குக்கு தான் நோட் பண்ணுவாரா. இப்படி நோட் பண்ணால் நம்ம ஜங்கு கரெக்டாக மார்க்கிட்ட வந்துட்டு, யார்டா அந்த பாடி கார்டு தேவையில்லாமல் கால் மேலே கால் பண்ணி நான் போட்ட பிளானை நான் சொதப்பிருச்சுங்கிற மாதிரி ரூம்குள்ளே நடந்த மூமெண்ட் எழுதி சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் நானாவே அதாவது ஜேகேவாகவே சேஞ்ச் ஆகி பேசிட்டேன், எனக்கு என்ன பண்ணனே தெரியல, டேயோட ஹார்ட்டில் நான் எப்படி என்ட்ராகனே தெரியல, என்னெல்லாம் என்னோடய கேரக்டரை சேஞ்ச் பண்ண மாதிரி ட்ராமா பண்ண முடியாது, அது என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கர டென்ஷனில் நம்ம ஜங்குக்கு புலம்பிக்கிட்டே இருந்தான். டென்ஷன் ஆகாதீங்க பாஸ், கண்டிப்பாக எல்லாமே ஃபினிஷ் ஆயிரும், தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க, மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ஏதோ ப்ராப்ளம் நீங்களே, வாங்க நம்ம இது போய் செக் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி நைட் இப்போ ஒரு 10 o'clock இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு மாருக்கும் ஜங்குக்கும் அப்படியே அங்கேருந்து ஹவுஸ்லேருந்து வெளியே போனோம். டே இப்படி பெட்டில் உட்காந்துருந்தவர் டோர் ஓப்பனில் இருக்க மூமெண்ட்டுக்கு சரி டோரை க்ளோஸ் பண்ணலான்னுங்கிற மாதிரி டோரை க்ளோஸ் பண்ண வேண்டாம், டக்குன்னு டோரை புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணபடி சிமினா என்ட்ராகிற மூமெண்ட்டை பட்டு ஃபஸ்ட்டில் பயந்து கத்திடுவார். டே லூஸு, நீ தானே 10 o'clock போல் ரூமுக்கு வானே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அட்டையை பாட்டு சொன்னால், ஆமாண்டா மறந்துருச்சு, 10 o'clock ஆயிடுச்சா, 10 o'clock தாண்டிருச்சு, சரி எதுக்கு கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் பைக் ரேஸ் இருக்குது, நம்ம 2 பேரும் பைக் ரேஸ்க்கு போவோமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இருக்கிற பிரச்சனையில் நீ என்னடா புதுசாக ப்ராப்ளம் பண்ணுற, பைக் ரேஸ் போகலான்னுங்கிறது சரிதான், எனக்கும் உன் கூட வெளியே போய் ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு, ஜாலியாக நைட்டு நம்ம வெளியே போவோம், ஆனால் இப்போது இருக்கிறது உன்னோட ஹேங்ஸ் இருக்கிற ஹவுஸு,
போடாக்குறைக்கு உன்னோட ஹஸ்பண்ட் ஒரு மாஃபியா பர்சன்ட் வேற. எனக்கு பயமாக இருக்குது டே அப்படிங்கிற மாரி சொல்லவும், பயப்படாதடா, நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். பைக்கை கூட அந்த பிளேஸில் ஒரு ஓரமாக விட்டுருக்கேன். நம்ம இந்த ஹவுஸ்லேருந்து வெளியே போனால் மட்டும் போதும். இந்த மாதிரி ஒரு ரோட்டில் நான் பைக் ரேஸ் நின்றுட்டுருக்கு. போவோமே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அங்கே போய்ட்டு வந்துட்டோம்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறா, எனக்கும் கூட வரணுன்ட்டா ரொம்ப ஆசையாக இருக்குது. சரி கிளம்பலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வீமின் 2 பேரும் யாருக்குமே தெரியாமல் ஹவுஸ்லேருந்து நேராக ஒரு பிளேஸில் பைக் ரேசிங் நம்ம டேக்கு பிடிக்கும்ல, அந்த மூமெண்ட்டில் பைக் ரேசிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பிளேஸ்க்கே கரெக்டாக வர்றாரு. அப்போவே நம்ம யாருக்குமே தெரியாமல் உள்ளே என்றானோ, இப்போவும் அந்த மாதிரி தான் என்ட்ராக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதே மாதிரி வீமின் 2 பேருமே அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி, நம்ம இங்கே யாருக்குமே தெரியாமல் வந்துருக்கோங்கிறது யாருக்கும் காட்டக்கூடாது, ரொம்ப கேஷுவலாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரி வாங்க பைக் ரேஸ் பண்ணுற பிளேஸில் போய் பைக் ரேஸ் பண்ணுற மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸில் இருந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணுவாரா, இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு இருந்தான். நோட் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு பைக் ரேஸ் 1/1 ஸ்டார்ட் ஆகுது. பைக்கில் செம்ம ஃபாஸ்ட்டாக போகிற அந்த மூமெண்ட்டுக்கு 2 பர்சன்ஸ் வேறு பைக் இந்த வழியாக ஸ்டார்ட் ஆகி ஆப்போசிட்டில் இன்னொரு வழியாக தானே உள்ளே என்ட்ரு ஆகும். அந்த மூமெண்ட்டில் எல்லாருமே அந்த பிளேஸில் போய் நோட் பண்ணால் இன்னும் கிளியராக தெரியுங்கிற மாதிரி அந்த பிளேஸில் இருந்து மூவ் ஆனாகி இன்னொரு பிளேஸ்க்கு வருவாங்களா, இந்த மாதிரி வந்தா வாடா நம்மளும் அந்த பிளேஸுக்கு போவோம், நம்ம இங்கேருந்தே இந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னோம். எல்லாரும் அங்கே தானே போய் பார்க்குறாங்க, வா நம்மளும் அங்கே போய் பார்ப்போங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஆர்வத்தில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி பைக் ரேஸ் ஆகிற மூமெண்ட்டுக்கு எல்லாருமே ஒரே பிளேஸில் அரேஞ்ச் ஆகிருக்க பிளேஸுக்கு வேகமாக ரன் பண்ணபடி வருவாரா, அந்த மாதிரி வேண்டாம். இந்த பிளேஸ்லேருந்து நோட் பண்ணால் நம்ம டேக்கி பைக் ரேஸ் பண்ணுற பசங்களும் தெரியல, பைக்குன்னு தெரியல. எல்லோரும் மறைச்சிருக்காங்கடா, அடாண்ட ஸ்க்ரீனில் பார்ப்போம், நீங்கள் கேட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆப்போசிட் பக்கம் போயிடுவோமா, அங்கே பைக் ரேஸ் நடந்துட்டுருக்கு, ஆப்போசிட்டில் போகலாமாங்கிற மாதிரி கேட்குற, அங்கே ஒன்று போவான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அந்த சைடு மட்டும் கிராஸ் ஆகி போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஈஸியாக பார்க்கலாம் வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். எல்லாருமே பைக் ரேஸை தான் பார்த்துட்ருக்காங்க, ரோட்டை கிராஸ் பண்ணால் யாருக்கும் தெரியாது, வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பைக் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருங்கிறது தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா எவ்வளோ சொன்னால் கேட்க மாட்டியா, நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு பைக் ரேஸ் தானே நடந்துகிட்ருக்கு, இன்னும் பைக் இந்த ரோட்டில் வரல, நம்ம அந்த சைடு அதுக்குள்ளே சேஞ்ச் ஆகிடலாங்கிற மாதிரியும் நம்மகிட்ட ரோட்டை சேஞ்ச் பண்ண போனோம். அந்த பிளேஸில் கரெக்டாக ஒரு பைக் செம்ம ஃபாஸ்ட்டாக செம்ம வேகமாக வருது. வேகமாக வர மூமெண்ட்டில் ஜிமினா ஷாக் ஆகிட்டே தான் ரோட்டில் உள்ள என்ட்ராயிருக்காரு. ஜிமினா பேக் சைடில் நின்றுருக்காரு. ஜிமினோட ஆன்சர் தான் நம்ம பிடிச்சிருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப பயந்து போயிட்டு திரும்பி வா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் பிடிச்சி ஜிமினா இழுட்டா கொஞ்சம் ஷாக் ஆகி ஸ்கிப் ஆகி ஜிமினா இழுக்கிறதுலேயும் ஒரு நர்வஸில் நம்ம பைக்கை பார்த்த மூமெண்ட்டில் ஸ்கிப் ஆகி தரையிலடா விழ ட்ரை பண்ணுவார். இந்த மாதிரி விழுற டேயோட ஹிப்பை கிரிப்பை பிடிச்சி போய்ட்டு நம்ம ஜேகே அந்த ரோட்லேருந்து வெளியே புஷ் பண்ணி தூக்கிடுவார். இந்த மாதிரி தூக்குனா ஜிமினா ஷாக் ஆகி போச்சு எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பேசிட்டு ஜிமினானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜேகேயோட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு அப்படியே அவருக்கு அல்லுலாம் விட்டுருச்சு. ரொம்ப நர்வஸ் ஆகி ஜொங்குக்க பாட்டப்படியே அப்படி நிற்பாரா நம்ம, இந்த டைட்டில் இங்கே என்ன பண்ணுறீங்க 2 பேரும், எப்படி ஹவுஸ்லேருந்து வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் அடு அப்படிங்கிற மாதிரி எதையுமே பேசாமல் 2 பேருமே ஃப்ளோரை பட்டபடி குனிச்சிட்டுனா உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா எதையுமே பேசலை. ரொம்ப அமைதியாக சைலண்டாக பயத்துலேயே நின்னேன். ஜிமினா தான் டேக்கு பைக் ரேஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அவன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான், நான் அவனை ஃபர்ஸ்ட்ல ஹவுஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன், ஆசைப்பட்டான்ங்கிறதுக்காக அவனை கூட்டிகிட்டு வந்தேன், அவன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு ஷாக்காக்கு ஏன்டா அந்த மாதிரி சொல்கிறேங்கிற மாதிரி தானே அங்கே கூட்டிகிட்டு வந்துருப்பார். அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி நம்ம ஜிமின் அவன் நோட் பண்ணால் கிட்ட ரொம்ப க்ளோஸாக டேயோட ஒரு பக்கம் சீக்ஸ் அப்படியே நம்ம ஜொங்குக்கு சாஃப்டாக கப்பனப்படி பிடிச்சோம். ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை 2 ஹேண்ட்ஸால் நம்ம கிரிப்பாக பிடிக்கிறாரு. கிரிப்பாக பிடிச்ச பொசிஷன்லேயே ஒரு நர்வஸ்லேயும் ஜேகேயை நோட் பண்ணால் பைக் ரேஸ் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டால் சொல்லு உங்கள்கிட்ட தானே கேட்குறேன், ஆமாம்
அப்படிங்கிற மாதிரி நான் பைக் ரேஸ் பார்க்கட்டா ஃபண்டேனுங்கிற மாதிரி கிட்ட சொல்லுவார். இந்த மாதிரி சொன்னோம். சரி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு தானே பட்டுருப்பார். இப்போது ஒரு சீட்டு மாதிரி இருக்குது. அந்த பிளேஸில் உட்காந்துருந்து நோட் பண்ணாலும் எங்கெங்கே பைக் மூவ் ஆன் ஆகுது, எங்கெங்கே பைக் ரேஸ் பண்ணிகிட்ருக்காங்கங்கிறத அங்கே ரெண்டு ஃபுல்லாக லைவில் பார்க்குற மாதிரி நல்லா ஃப்ரீயாகவே பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த பிளேஸில் அப்படியே ஜீப் கெஸ்ட்லாம் வந்து இருப்பாங்களா, அந்த பிளேஸில் கொண்டு வந்து ஏன் ஜெமினாவை உட்கார வச்சா நம்ம அப்படியே ஜொங்குக்கு நோட் பண்ணால் அமைதியாக இந்த பிளேஸ்லேயே உட்காந்துருந்து ஃபுல்லாக நோட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு பயத்தில் இருந்தவர் திரும்பவும் பைக் ரேஸ் ஸ்டார்ட் ஆகிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பைக் ஸ்டார்ட் ஆகிறத நோட் பண்ணுறத விட்டுவிட்டு ஜேகே பார்த்தா அங்கே பாருன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி டேயை பாட்டு கொஞ்சம் கோவமாக பேசினோம். டக்குன்னு நம்ம வந்து ஜேகே பார்க்குறத பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே பைக் ரேஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தோம். பைக் ரேஸ் போகிற மூமெண்ட்டில் ரொம்ப ஹாப்பியாகி நம்ம ஒரு பைக்கு சொல்ல, ஜிமினா ஒரு பைக்கு சொல்ல, லாஸ்ட்டில் சொன்ன பைக்கு தான் வின் ஆகுமா அந்த மாதிரி வின்னானா எள்ளுண்டு நின்று ஜம்ப் பண்ணுறாரு. என்னோடய பைக் தான் வின் ஆயிருக்கு, என்னோடய பைக் தான் இருக்கு. நான் சொன்னேன்ல அந்த பர்சன் தான் வின் ஆகுவார்னு சொன்னா கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஜம்ப் பண்ணி ப்ளே பண்ணபடி விளாண்டுட்ருப்பாரு. அந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தா அது ஒரு ஸ்டேஜ் மாதிரி அது மேலே ஏறின்னு இந்த மாதிரி பயங்கரமாக ஜம்ப் பண்ணபடி குதிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு லைட்டாக ஸ்கிப் ஆகி ஸ்டேஜ்லேருந்தே கீழே விழ போகிற மாதிரி போனோம். டேயோட ஆன்சர் கிரிப்பை பிடிச்சி இழுட்ட வேகத்திலேயே ஜேகேயோட டைஸில் நம்ம உட்கார வைக்கிறாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு வீமின் 2 பேருமே ஷாக் ஆனோம். அப்படியே ஜேகேயோட டைஸ்லேருந்து எழுந்துக்க ட்ரை பண்ணோம். டேயோட ஹிப்பை சாஃப்டாக ரப் பண்ணபடி நம்ம ஜேகே பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா நம்ம அப்படியே ஜேகேயோட ஃபேஸை நோட் பண்ணா நீ ரொம்ப அதிகமாக ப்ளே பண்ணி விளையாடுறியே, இந்த மாதிரி பைக் ரேஸ் பண்ணுற மூமெண்ட்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா, பைக் ரேஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எழுந்துக்க ட்ரை பண்ணால் நம்ம ஜேகே தான் பைக் ரேஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்கிறாருல அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பிளேஸில் பைக் ரேஸ் பண்ணுற பசங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வாங்கி வேர் பண்ணிவிட்டு நேராக டேக்கிட்ட வேண்டா ஜிமினாடா மச்சாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நோட் பண்ண வர நம்ம நோட் பண்ணா என்னடா இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம்டா அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இங்கே திரும்பி பாருடா அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஜேகே நோட் பண்ணா ஜேகே இந்த மாதிரி பைக் ரேஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் உனக்கு தானே பைக் ரேஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்ண்ணே, நானும் பைக் ரேஸ் பண்ணுறேன். அச்சோ நீங்கள் ஒன்றும் பைக் ரேஸ்லாம் பண்ணாண்டா, உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுற போடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு ஜேகே தான் எனக்கு அடிபட்டுருமா, எனக்கு அடிப்பட்டால் உனக்கு பெயின் ஆகுதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் எதுவுமே பேசாத மூமெண்ட்டை பார்த்துட்டு யோட ஃபோர்கட்டில் அப்படியே நம்ம உங்கள் கிஸ்லாம் கேட்குறது கிடையாது, கிஸ் பண்ணலாமான்னு பர்மிஷனும் கிடையாது. அவருக்கு டோனாக கிஸ் பண்ணணும், ஹக் பண்ணணும், கிட்ட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி யோட ஃபோர்கட்டில் சாஃப்டாக போய் கிஸ் பண்ணிவிட்டு ஹெல்மெட் எடுத்து வேர் பண்ணபடி நேராக அங்கேருந்து போகிறாரு. பைக் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. பைக் ரேஸ் ஸ்டார்ட் ஆகிற மூமெண்ட்டுக்கு தான் இவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ண அப்படி தானே பார்த்தாரு. பட் இப்போது இந்த பைக் ரேஸ் பண்ணுற பிளேஸில் டேயோட ஹஸ்பண்டே பைக் ரேஸ் பண்ணுறது பட்டு ரொம்ப ஷாக் ஆனால் அங்கே இருக்கிற பைக் ரேசர்ஸ் எல்லாருமே பயங்கர ஃபாஸ்ட்டாக பைக்கை வேகமாக எட்டு வராங்க. ஜேகேமே பைக்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் எட்டு வராரு. இந்த மாதிரி பைக் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுற மூமெண்ட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க மூமெண்ட்டுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி பதட்டத்துலேயும் பயத்துலேயும் அப்படியே ஜேகே மட்டுமே தான் நோட் பண்ணுறாரு, வேறு யாரையுமே நோட் பண்ணல. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த பிளேஸில் ஒரு பைக் தட்டி பேக் சைடில் வர மற்ற பைக்ஸ் எல்லாமே அப்படியே ஒன்னோட மோடி அப்படியே கீழே விழுற மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப பதறி போய் ஜேகேக்கு எதுவும் ஆயிருக்குமோங்கிற மாதிரி ரொம்ப நர்வஸான ஜிமினா ஹக் பண்ணப்படி அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா ஃப்ரீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம ஜேகேமே அந்த பைக் ஒன்னோட மோடினதில் கீழே எல்லா பைக்ஸுமே விழுந்துருக்கும். ஒரு பைக் மட்டும்தான் இந்த ரிப்பன் கட்டியிருப்பாங்கள்ல, அதாவது வின்னிங் பிளேஸ், அந்த பிளேஸ்க்கு வந்துட்டுருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு பைக் ரேஸை என்ஜாய் பண்ணுறான், நம்ம வின் ஆகணுங்கிற மாதிரி கீழே விழுந்து ஜேகே கூட அப்புறம் எழுந்து அந்த பைக்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக மூவ் ஆன் பண்ணபடி
திரும்பவும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணபடி நேராக அந்த பைக் ரேஸை என் பண்ணுற ப்ளேஸ்க்கே வராரு. இந்த மாதிரி என் பண்ணுற ப்ளேஸுக்கு வரத பார்த்துட்டும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்திலேயே ஜேகே நோட் பண்ணோம். லாஸ்ட்டு செகண்டில் நம்ம ஜேகே வின் பண்ணபடி அப்படியே பைக்லேருந்து இறங்குனா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு வேகமாக ரன் பண்ணபடி ஜேகே கிட்ட ரன் பண்ணபடி ஜேகே ஹெல்மெட்டை கலட்டின பொசிஷன்லேயே எப்படி வின் ஆகிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே கிட்ட பேசினபடி வேகமாக நம்ம ஜேகே ஹக் பண்ணபடி ஃபஸ்ட்டில் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்லேயும் ஒரு நர்வஸான மூமெண்ட்லேயும் ஜேகே டைரெக்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிவிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னால் அப்புறம் நம்ம ரியாலிட்டிக்கு வந்துட்டு டக்குன்னு இந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு டைம் ஆயிடுச்சு, நாங்கள் ஹவுஸுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சரி சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பீமின் 2 பேருமே ஜங்குக்கே நேராக ஹவுஸுக்கு கூட்டுறாரு. இப்போது டைம் ஸ்கிப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமினா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டேட்டை ட்ரெஸ் வாங்கி ட்ரெஸ்லாம் வேர் பண்ணபடி காலேஜுக்கு ரெடியாக பேக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருப்பாரா. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டுண்டா ஜிமினாவை பேக்கப் பண்ணபடி கிரிப்பை பிடிக்கவும் வாங்கிட்டு என்ன மாதிரி ப்ளே பண்ணுற டிங்கிங்கா, எப்போதுமே இந்த மாதிரி பண்ண மாட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன் பிரதர் எப்படி இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுவான், நான் ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷுகா இந்த மாதிரி பேசினா ஷுகாவோட வாய்ஸை கேட்டு டக்குன்னு அந்த ஹக்கை பிரேக் பண்ணபடி நம்ம ஜிமினா திரும்பினா என்னடா என்ன பைக் ரேஸ் போனியாமே அப்படிங்கிற மாதிரி ஷுகா இப்படி கேட்க டக்குன்னு நம்ம ஜிமினா ஷுகா க்ளோஸ் ஆகிற மூமெண்ட்டில் பேலன்ஸ் மிஸ் ஆகி பெட்லேயே விழுறாரு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ஷுகா அப்படிங்கிற மாதிரி ஷுகா நோட் பண்ணால் நீ தான் பேபி பெரிய பிரச்சனை, பைக் ரேஸ் போனேன் என்னையும் கூப்பிட்ருக்கலாம்ல, பைக் ரேஸுக்கு நீ போனேன்னு தெரிஞ்சதோட எனக்கு பழைய மெமரிலாம் ரிக்கப்பாச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்டே இந்த மாதிரி பேசினா நம்ம ஜிமினா காண்டாகி ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து டூரப்போ அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்ன பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும்னு நானும் பார்க்குறேனே, என்ன பண்ண முடியும்னு காட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டில் இந்த மாதிரி இருக்கிற ஜிமினா கிட்ட க்ளோஸ் ஆகிற மூமெண்ட்டுக்கு ஜிமினா அப்படியே பேக் சைட்லேயே மூவ் ஆன் ஆகிறதில்ல, அப்படியே பெட்டில் லீட் ஆனால் நாம் ஜிமினாவுக்கு மேலே ஓவரான பொசிஷன்லேயே ஷுகா என்ட்ராகிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கடா, இது உன்னோட ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதான் இவ்வளோ க்ளோஸாக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக அந்த பெட்ரூம் டோரை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே என்றானா நம்ம ஷுகா அப்படியே நம்ம ஜிமினா விட்டு மூவ் ஆனோன்னா ஜிமினா அப்படியே எழுந்து நிற்கிறாரு. ரெடி ஆகிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம தான் ஷுகாவையும் ஜிமினாவையும் நோட் பண்ணிவிட்டு ஹயாங் நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இல்லை இவன் தான் கட்டுன்னு கட்டிக்கிட்டே இருந்தான், எதுக்கு இவன் இப்படி கட்டுறான்னு சொல்லிட்டு ரூம்க்கு என்றானா ஏதோ கரப்பாம்பூச்சான் அதை பாட்டு கட்டியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காக்ரோச்சை பாட்டு கட்டியிருக்கானுங்கிற மாதிரி நம்ம ஷுகா அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதை அடிச்சுட்டேன் தூக்கி போட்டுட்டேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷுகா அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனால் நானாடா கட்டுறேன்னு அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் நோட் பண்ணால் இதெல்லாம் பாட்டா கட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. ஏன் இதெல்லாம் பார்த்தா உனக்கு கட்டவே தோணாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டால் கண்டிப்பாக நானும் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீன் 2 பேருமே கீழே இறங்கி வேண்டாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஃபுட்டை சாப்பிட்றாங்க. ஜிமினாவுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே கிடையாதுன்ற மூமெண்ட்டும் இப்போ இவ்வளோ பேர் கூடயே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ற மூமெண்ட் ஜிமினாவுக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. ஹாப்பியான மூமெண்ட்லேயே அப்படி ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றாரு. இந்த மூமெண்ட்டை ஷுவா நோட் பண்ணிக்கிட்டு ஜிமினா சாப்பிட்ற மூமெண்ட்டை ரசிக்கிறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி அவங்கவுங்க பேரோட அவங்கவுங்க ஒர்க்குக்கு கிளம்புனா பீமீனா 2 பேரையுமே ஷுகாடான் காலேஜுக்கு கூட்டுறாரு. ஜங்குக் மாஃபியா ஒர்க் வைக்கிற பிளேஸ்க்கு போயிருந்துருப்பாரு. இப்போ காலேஜில் தான் பீமின் 2 பேருமே காலேஜுக்குள்ளே என்ட்ராக்கிட்டு ஈவினிங் நான் இல்லாட்டி ஜங்குக் பிக் பண்ணுவான் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம ஷுகா கிளம்புனா நம்ம தான் ஜிமினா 2 பேருமே கிளாஸ் ரூம் பண்ணிட்டாங்க. தான் ஜிமினா கிட்ட ஜிமின் நீ யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் யாரை லவ் பண்ண போகிறேன் அதுவும் உனக்கு தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி பேசினா நீ இப்போல்லாம் வர எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லைடா நான் எதையுமே மறைக்கல, நான் யாரையுமே லவ் பண்ணல, லவ் பண்ணுறான்டா மண்டல உங்ககிட்ட தான் ஐடியா கேட்பேன், எனக்கு பார்க்க அப்படி தெரிலப்பா, என்னை தாண்டி உன் லைஃப்பில் இன்னொரு பர்சன் வந்த மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி திரும்ப கலாய்க்கிறத பார்த்துட்டு நாம் ஜிமினா டென்ஷன் ஆகி ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்டா சொல்கிறோம்ல, எனக்கு யார் மேலேயும் ஃபீலிங்ஸ் இல்லை, நான் யாரையுமே லவ் பண்ணலை, அந்த மாதிரி திங்கிங் உன்ட்ட நான் ஃபஸ்ட்டில் சொல்லுவேன்னு சொன்னேன்லடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோமா பேசினா அப்போ ஏன் ஹயாங்கோட மொபைலில் உன்னோட பிக் இருக்குது, உன் பிக் மட்டும் இல்லை 2 பேரும் சேர்ந்து இருந்த மாதிரிலாம் பிக்
என் ஹயாங் வச்சுருக்காரு. என் ஹயாங் உனக்கு ஃபர்ஸ்ட்லே தெரியுமா அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்க ஜிமினா என்ன பேச ஏடு பேசுன்னு தெரியாமல் இந்த சுகா பிக்கு வர எடுத்து வச்சுருந்தானா எனக்கு தெரியவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே அப்படியே ஜிமினா நம்மகிட்டே நோட் பண்ண சொல்கிறா. என் ஹயாங் உனக்கு ஃபர்ஸ்ட்லே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜிமினா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எழுந்து போனால் இப்போ மட்டும் நீ என்கிட்ட இதை எதையுமே சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் உங்ககிட்ட எப்பட்டுமே பேச மாட்டேன், என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக ஹாஷாட்டுட்டுனா நான் எதையுமே மறைக்கல அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அழுவாரா. அந்த மாதிரி எழுதாம் நீ மறைக்க தான் செய்கிற, நீ என்னை ஃப்ரெண்டாகவே திங்க் பண்ணல, ஃப்ரெண்டாக திங்க் பண்ணியிருந்தா நீ என்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லியிருப்பல்ல. என்னோடய பிரதர்னு தெரிஞ்சு என் பிரதரை அப்போ நீ என்னோடய பிரதர்னு தெரிஞ்சு தான் நீ லவ் பண்ணியா, சீட் பண்ணுறியா அப்போ என்ன நீ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக கொஞ்சம் கோவமாட்டிட்டு நீ என்னை ஏமாட்டுற, நீ என்னை சீட் பண்ணுற, நான் உன்னோட எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட், இந்த வேர்ல்டுலேயே எல்லாத்துக்கும் முன்னாடி நான் தானே உனக்கு இம்பார்ட்டன்ட், இப்போ நான் உனக்கு இம்பார்ட்டனாக தெரியல, நான் உனக்கு மூவ் ஆன பசமே தெரியல, என்னையே மொத்தமாக ஏமாட்டிட்டில, நீ என்கிட்ட நீ பேசவே பேசாத, நீ என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் நீ இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக நம்ம திட்டிட்டு அங்கேருந்து போனோம். நான் எந்த தப்புமே பண்ணலைங்கிற மாதிரி அந்த காரடி வரத்தில் நீட்லோன் போட்டபடி நம்ம ஜிமினா கட்டி கதறி அழ ஆரம்பிச்சிருவார். என் மேலே எந்த ஃபால்ட்டுமே கிடையாது, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என்னையே நீ நம்ப மாட்டேங்கிறேங்கிற மாதிரி பயங்கரமாக அழுவாரா. அந்த மாதிரி அழுடான் டேய்டா நேரு ஜிமினா கிட்ட என்னடா க்ரை பண்ணி ட்ராமா பண்ணிகிட்ருக்கியா, ஒழுங்கா எழுந்துக்கோ, எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னை ஏன்டா நம்ப மாட்டாங்கிற, நான் என்ன உங்ககிட்ட பொய்யாடா சொல்லுவேன், நான் என்ன உன் ஹயாங் தெரிஞ்சு நான் உன்னை வச்சு உன் ஹயாங்கிட்ட க்ளோஸ் ஆகி உன்னை சீட் பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுதான். அப்போ ஏன் என்கிட்ட எதையுமே சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கா, அப்போ அதான உண்மை அப்படிங்கிற மாதிரி கோவம் பேசினா இன்னுமே ஜிமினா கதறி அழ ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி க்ரை பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜிமினாவோட ஆன்சர் புஷ் பண்ணி இழுட்டு வைக்கிட்டு அந்த பிளேஸில் ப்ளே கிரவுண்ட் இருக்கும்ல, அந்த பிளேஸில் கொண்டு ஜிமினா ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு சும்மா க்ரை பண்ணாட ஜிமினா, அப்போ ஏன் என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிற, என்கிட்ட சொல்ல உனக்கு விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட நீ பேசாட, நீ என்னோடய ஹயாங்க சீட் பண்ணல, என்னையும் சீட் பண்ணல, அது உன்னோட லைஃப், உன் லைஃப்பில் யார் இருந்தால் எனக்கு என்ன, ஆனால் என் லைஃப்பில் யாரெல்லாம் இருக்கணுங்கிறது நான் தான் டிசைட் பண்ணுவேன், இனி நான் உங்ககிட்ட எதுவுமே பேச போகிறடா கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாஷட்டிட்டு வர அந்த மாதிரிட்டு இருந்தான். எல்லாத்துக்குமே காரணம் நீ தான்ட்டே அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணுவாரா. அந்த மாதிரி க்ரை பண்ணா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்கும். அந்த பிளேஸில் பைக் ரேஸ் பண்ண நீ தானே என்னை கூட்டிகிட்டு போனான்னுங்கிற மாதிரி அன்றைக்கி நடந்த மூமெண்ட்டாக அப்படியே நம்ம டேக்கிட்ட ஜிமினா சொல்கிறாரு. பைக் ரேஸ் பண்ண பிளேஸ்க்கு நீ கூட்டிகிட்டு போனா, அந்த பிளேஸில் என்னை விட்டுட்டு வந்துட்டேன், அப்போ அந்த பிளேஸில் என்னை 2-3 பர்சன்ஸ் அங்கே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்த பாடி கார்ட்ஸ் என்னை பிடிச்சிட்டாங்க, செக்யூரிட்டிஸ் என்னை பிடிச்சிட்டாங்க. அந்த பிளேஸில் உன்னோட ஹயான்னு எனக்கு தெரியாது, அவர் தான் சேவ் பண்ணார், அவர் சேவ் பண்ணி எனக்கு ரிவார்டு வேணும்னு கேட்டார். நான் எடுத்துகிட்டு அப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கிட்டேன், எல்லா பர்சன்ஸும் இதை தானே திங்க் பண்ணுவாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணி அன்றைக்கி நைட்டு உன் ஹயாங் கூட ஒன் நைட் ஸ்டாண்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி நடந்த மூமெண்ட்டும் அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் வந்துட்டேனுங்கிற மாதிரியும் எல்லாத்தையுமே சுகாவை மீட் பண்ணது, சுகாவோட இன்டிமேட்டாக இருந்தது, அப்புறம் சுகா ஜிமினாவை தேடி வந்துட்டுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம டேட்டா அப்படியே ஃபுல்லாக சொல்லி பயங்கரமாக அழுறாரு. எனக்கு என்ன பண்ண ஏது பண்ணனே தெரியாது, உன்னோட மேரேஜை பண்ண எனக்கு சுகா உன்னோட பிரதருங்கிறதே எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது, மேரேஜ் அன்னைக்கு தான் சுகா என்னை அதுக்கப்புறம் மீட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக கதறி அழுதாரு. இதில் என்னோடய ஃபால்ட் எதுவுமே கிடையாது, என்னோடய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்லாட்டி, நான் எதையுமே வேணும்னே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ரை பண்ணி அழுடாம். அப்படியே ஜிமினா பக்கத்தில் உட்காந்துட்டு ஜிமினா லைட்டாக ஹக் பண்ணப்படி சரி நீ ஏன் என்கிட்ட இதை ஃபஸ்ட்டே சொல்லலை, நான் தான் உங்ககிட்ட கேட்டோம்ல, நீ ஏன் இவ்வளோ சேடாக இருக்க, ஏன் இவ்வளோ வியர்டாக நடக்கிறேன்னு கேட்டதுக்கு எதுவுமே இல்லை நீ ஏன் சொன்ன, நீ என்கிட்ட அப்போவே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் சுகாவை திரும்ப பார்க்கவே மாட்டேனுங்கிற திங்கிங்கில் தான் நான் உங்ககிட்ட அதை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அந்த மாதிரி க்ரை பண்ணான். அப்படியே நம்ம ஜிமினாவாக கம்ஃபர்ட் பண்ணிட்டு பாரு, இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட்டிகிட்டு போக சுகாடா வந்துருக்காரு. ஜிமினாவுமே நேராக ஹவுஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே கூப்பிட்டா டேக்கிட்டா இப்போ தெரிஞ்சிருச்சுல சுகா எந்த மைண்ட் செட்டில் நம்ம ஜிமினா கிட்ட பேசுகிறாருங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு கண்டிப்பாக அவன் வருவான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி சொல்லிட்டா நம்ம டியாடா காரில் அவங்க 2 பேருக்கு இடம் கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மீனை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஹயாங் இவ்வளோ நேரமாக வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வாட்டியா உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொன்னால்
ஏன்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற? நம்மகிட்ட பைக்கில் வந்துட்டோமே. அந்த பைக் எனக்கு போர் அடிச்சிருச்சு, வேணாம் ஹயாங் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் பைக் ஓட்ட சொன்னா, டேய் கண்டாக்கி நான் பைக்கில் வரேன்னு எப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கோமாண்ணா, டேய் நீ அவனுக்கு காலேஜில் பைக்கில் தானடா வந்தீங்க. இன்றைக்கி நாங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டோம், ரொம்ப டயர்டாகிட்டோம், நாங்கள் ஏசி வச்ச காரில் தான் போவோம் அப்படிங்கிற மாரி டியா ப்ராப்ளம் பண்ணால் சுகாடா டியா இது என்ன மாட்டி பிஹேவ் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினா, என்ன ஹயா இன்றைக்கி புதுசாக நீங்கள் திட்டின மாதிரி தெரியுது, எப்போதும் டேட்டான கட்டுவான் டாக் மாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் டேயை கலாய்க்க சுகா ரொம்ப காண்டாக்கி வாயை மூடுறியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாட்டிட்டுனா, என்ன ஆளாளுக்கு என்ன திட்டுறீங்களா, இப்போ பாரு என் ஹயாங்க்கு கால் பண்ணி டே இந்த மாதிரி என்ன காருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டானே. ஜங்குக்கு கால் பண்ணிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாராம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவேனுங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டுட்டு ஷாக்காகி, இல்லடி நீ இந்த கார்லேயே போடி, ஹயாங்க்லாம் கால் பண்ணிடுறாடா அப்படிங்கிற மாதிரி ஜேகேக்கு கால் பண்ணிடுறாடாங்கிற மாதிரி டியா கிட்ட கிண்டிட்டு வரைக்கும் கிண்டிட்டு வாடா நம்ம பைக்கில் வரலான்னுங்கிற மாதிரி பைக்கில் அப்படி அங்கேருந்து போனால் சுகாடா சே அவன் கூட வரணுன்னு தானே நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி டியாவை நோட் பண்ணா, என்ன ப்ரோ கீ எங்கே வச்சுருக்கேன்னு தெரியலையா, ஒழுங்கு கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நீ வாயை மூடவே மாட்டியாடி, நான் ஏன்டி வாயை மூடணும், நான் எதுக்கு வாயை மூடணும், வாயை மூடனா என்கிட்ட க்ளோஸ் ஆவா, 2 பேரும் லீவ் பிளாக் பண்ணால் 2 பேரோட மவுட்டுமே க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டியா கிட்ட பேசினா உன்னை திருட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட் பக்கமாக திரும்பி உட்காண்டா. சுகா டென்ஷன்லேயே ஜிமினாவும் சுகாவும் சேர்ந்துட்டு நான் காரில் போகணுன்னு திங்க் பண்ணியிருப்பாரு. இப்போ வீமின் 2 பேருமே பைக்கில் போகிற அந்த மூமெண்ட்டில் டென்ஷன்லேயே சுகா அப்படியே டியாவை திங்க் பண்ணப்படி டென்ஷன்லேயே வேண்டாம். டியா அப்படி இல்லை, நம்ம டியாவோட டைஸில் பட்டபடி, ஆமாம் டியா இன்றைக்கி கிளாஸ் ரூமில் ஒரு பையன் வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தானே, என்ன பேசினான் அப்படிங்கிற மாதிரி கேட்பாலாம். இந்த மாதிரி கேட்டான். அவன் என்ன பேசினான் உனக்கு என்ன, என்ன பேசினா உனக்கு என்ன வா அப்படிங்கிற மாதிரி டியா கோமானா, ஐயோ நீ நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை டியா, அவன் என்கிட்ட நோட் புக் தான் கேட்டான், ஏன் அவன் நோட் புக்கெலாம் கொண்டு வரலையா, காலேஜுக்கு வர சொல்ல கொண்டு வர தெரியாதா அவனுக்கு, வாங்கிட்டாட்டா வண்டி கேட்பானா அப்படிங்கிற மாதிரி டியா ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜலசில் பொங்கிட்டு இருக்கான். என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன், நான் தான் சொல்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம டியாவை நோட் பண்ண அந்த பையன் நம்ம டியா கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசினது, ஹேண்ட்ஸ் ஃபிங்கர்லாம் டச் பண்ணபடி நோட் புக்லாம் வாங்கியிருப்பான். அப்புறம் கொடுக்க சொல்லி அந்த மைண்டை ஒரு மாடி அவனுக்கு டியாவோ பிடிச்சிட்டு இருக்கும். அந்த மூமெண்ட்டில் கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிறது, ஹேண்ட்ஸை பிடிக்கிற மூமெண்ட்டெல்லாம் டிங்காகி டியா காண்டாகி டியாவோட ஃபிங்கரை லைட்டாக ஒரு மாதிரி வளைச்சிருவா, லைட்டாக பெயின் கொடுக்குற மாதிரி. இந்த மாதிரி வளைக்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு என்ன பண்ணுறடி அப்படிங்கிற மாதிரி டியாவை நோட் பண்ணா, இந்த ஃபிங்கர் தானே அவன் பிடிச்சி அப்படி ஒரு மாதிரி உங்ககிட்ட பேசினான் அப்படிங்கிற மாதிரி புக்கை கொடுக்க சொல்ல நோட் கொடுக்க சொல்ல இந்த மாதிரி தானே பண்ணான் அப்படிங்கிற மாதிரி டியா இந்த மாதிரி பேசுனா, காரில் யாயாங்க இருக்கிறாரு, என்கிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி டியாவை நோட் பண்ணால், யாருண்டா எனக்கு என்ன, நான் யார்டெல்லாம் பற்றி திங்க் பண்ணணும், எதுக்காக அந்த பர்சன்ட் உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு பேசுகிறாங்க, நான் தான் அந்த பர்சன்ட்கிட்ட பேசாதான்னுக்கிறோம்ல, உனக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் இன்னொரு ஃபிங்கரை பிடிச்சி லைட்டாக ஒரு மாதிரி பெயின் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா டியா பெயின் ஆகி, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, வள்ளிக்கு டியா சொன்னா கேளு அப்படிங்கிற மாதிரி கட்டவும் முடியாமல் சட்டம் போடவும் முடியாமல் வலிக்குங்கிற மாதிரி ஹேண்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணால், சொன்னால் புரிஞ்சுக்கணும், இனி அந்த பர்சன்ட்கிட்ட பேசுவியாடி நீ பேசுவியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக நடக்கிற மூமெண்ட்டுக்கு கார் கரெக்டாக ஹவுஸ்க்குள்ள என்ட்ரான வேகத்துலேயே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக டியா அங்கேருந்து ரன் பண்ணபடி ரூமுக்கு போயிடுவா. அந்த மாதிரி போனால் டியா காரை விட்டு இறங்கின வேகத்துலேயே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டியா அங்கேருந்து போனால் அவன் தேங்க்ஸ் யாருக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு டேயை நோட் பண்ணால் ஜிமினாவை ஆல்ரெடி கொண்டு போய் ஜிமினாவோட அப்பார்ட்மெண்ட்டில் விட்டுட்டு தான் ஹவுஸுக்கு வந்துருப்பார். கிட்ட நேராக வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டை சேஃபாக விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் ஹயாங் நான் சேஃபாக வந்துட்டுனானுங்கிற மாதிரி திங்க் பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் என்ன என் ஃப்ரெண்டை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்க, என் ஃப்ரெண்டு உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆகிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கேட்க, அப்படிலாம் இல்லை சும்மா நான் கேட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஷுவா அங்கே 2 போகலானுங்கிற மாரி போனால், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, ஒரு பர்சன் மேலே லவ் இருந்தாலும் இந்த மாதிரியாக பிஹேவ் பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரியாக பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நம்மகிட்டே கேட்டுருவார். இந்த மாதிரி கேட்டால் நம்ம சுகா அப்படி திரும்பிகிட்டே நோட் பண்ணால், எதுக்காக என் ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த மாதிரி ப்ளே பண்ணீங்க, உங்களுக்கு ஜிமினாவை பிடிச்சிருந்தா நீங்கள் லவ்வர்டானா சொல்லியிருக்கணும், ஜெமினா கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்களா, என்னோட ஹயாங்க
நீங்கள் இந்த மாதிரி இருக்க சான்ஸே கிடையாது. எப்படி அந்த மாதிரி பண்ணீங்க? எதுக்கு அந்த மாதிரி பண்ணீங்க? எதுனால அந்த மாதிரி பண்ணீங்க ஹயாங்? அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே நம்ம சுகா கிட்ட க்ரை பண்ண பொசிஷன்லேயே கேட்குறாரு. நீங்கள் இந்த பண்ண அவருக்கெல்லாம் 1 வீக்காக பிட்டு பிடிச்ச மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தெரியுமா? நான் நோட் பண்ணேன். ஜிமினா பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? பார்க்க க்யூட்டாக இருக்கானா? ஆ, க்யூட்டாக இருக்கிறான். உங்ககிட்ட அந்த மாதிரி க்ளோஸாக இருக்க சொல்ல ரொம்ப ஃபீல் கூட இருந்தானா? அது மட்டும்தானே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக பேசினா, இதுக்கு மேலே எதையும் பேசாத. நான் பேசுவேன். என் ஃப்ரெண்டுக்காக நான் என்ன வேணாலும் பேசுவேன். என் ஹயாங்க இருந்தால் நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு இருக்கா? எல்லாத்தையுமே பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவோட லைஃப்பில் நடந்த எல்லா மொமெண்ட்டும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷ் ஆகி ஜிமினாவோட ஃபாஸ்ட் லைஃப்பில் ஜிமினாவை ஒரு பர்சன் லவ் பண்ணியிருப்பான். சீட் கூட பண்ணியிருப்பான். சும்மா ஃபேக்காக ஒரு லவ் பண்ணுற மாதிரி ட்ராமா பண்ணி ஜிமினா கிட்ட லவ் சொல்கிற மாதிரி ஏமாட்டி அந்த பர்சன் ரொம்ப பேட் பாய் போயிருக்கு. ரொம்ப பேடாகவே நம்ம ஜிமினா கிட்ட பிஹேவ் பண்ணியிருப்பான். நம்ம ஜிமினா கூட கொஞ்சம் க்ளோஸாகவும் இருந்திருப்பான். ஓகே, அந்த மாதிரி இருந்த மூமெண்ட்டும் அந்த பிளேஸில் ஜிமினா ரொம்ப ஹேட்டான மூமெண்ட்டை அனுபவிச்சிருப்பாரு. லவ் பண்ண பர்சன்டே தன்னை சீட் பண்ண மூமெண்ட்டை ஜிமினாவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல.